ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சம்மருக்கு ஏற்ற மாதிரி குழுன்னு மேங்கோ ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது, நல்ல க்ரீமியாகவும் இருந்தது. நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களே செஞ்சுருவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பழுத்த ஒரு மாம்பழம் எடுத்து நல்லா தோல் சீவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மாம்பழத்தை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதே மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். மாம்பழம் அரைக்கும்போது தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். பழுத்த மாம்பழமாக இருக்கிறதுனால நல்ல பேஸ்ட்டாக ஆயிரும். ட்ரையான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1/2 கப் விப்பிங் க்ரீம் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிடுங்க. இதே மாதிரி நல்லா திக்காக பீட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1/4 கப் மில்க் மேட் போட்டுக்கலாம். இதையும் நல்லா பீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும்னா 1/4 கப் சர்க்கரையை பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச மேங்கோவை போட்டுடலாம். விப்பிங் க்ரீமும் ஸ்வீட்டாக தான் இருக்கும், மில்க் மேடும் ஸ்வீட்டாக தான் இருக்கும், மேங்கோவும் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா பவுட்ரு பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அரைச்ச மாம்பழத்தை எல்லாத்தையும் போட்டாச்சு. திரும்பவும் நம்ம பீட் பண்ணிடலாம். எந்த ஒரு ஃபுட் கலருமே நான் சேர்க்கலை. அவ்வளோதான், க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பேச்சுலா வச்சு கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த க்ரீமே நல்ல மேங்கோ ஃப்ளேவரில் நல்ல ஒரு வாசனையாக இருந்ததுங்க. மேங்கோ ஐஸ்கிரீம் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா பொடியாக கட் பண்ண மேங்கோவை அதில் போட்டுருங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. க்ரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பாக்ஸில் மாற்றிக்கலாம். உங்கள்கிட்ட இதே மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்படி நீளமாக இருந்தால் நல்லாயிருக்கும். பாக்ஸில் க்ரீம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் பேட்சில் வச்சு ஃபுல்லாக லெவல் பண்ணிடுங்க. மூடி போட்டு டைட்டாக நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த பாக்ஸை ஃப்ரீஜரில் கரெக்டாக 8 மணி நேரம் வைங்க. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது ஐஸ்கிரீமை எடுத்துடலாம். ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக இருக்கிறதுனால நல்லா வருது பாருங்கள், ஒட்டாமல். கட் பண்ணி போட்ட மாம்பழம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. கடையில் வாங்கின ஐஸ்கிரீம் மாதிரியே இருந்தது. அவ்வளோதான், மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண செரியெல்லாம் மேலே வச்சுருந்தேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.